ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல வந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தோட பேரு ஹோட்டல் சகுரா. இந்த படத்தோட ஒன்னே என்னன்னா, ஹீரோயின் அவ அம்மா உயிரோடு இருக்கும்போது அவளை கண்டுக்காம இருந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள பாக்குறதுக்காக அலைஞ்சு திரியறா. அவ மட்டும் இல்லாம அவ மேல பாசமா இருந்த அவ அப்பாவி ஃப்ரெண்டையும் இதுல மாட்டி விட்டுறா. ஹீரோனோட கிளாஸ்மேட் ஒருத்தன் இந்த இடத்துக்கு போன அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படி சொல்ல ஹீரோனும் அவ ஃப்ரெண்டும் போறாங்க. அங்க என்ன நடந்துச்சு, ஹீரோன் அவ அம்மாவை பார்த்தாலா, அவ ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படிங்கறது ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல செகண்ட் வேர்ல்டு வார் காலத்தை காட்டுறாங்க. செச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு தியாவ பொண்ணு அயனோவா அமைதிப்படுத்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்து ரூம்ல 2 சோல்ஜர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா வருவாராமா அப்படின்னு கேட்டு அழுகுறா. துரோகியை கொண்டுட்டு கண்டிப்பா அப்பா வருவாருமா அப்படின்னு அவளோட அம்மா சொல்ல, ஆனா சண்டையில அயனாவோட அப்பா இறந்து போறான். இவங்க பாதுகாப்புக்கு 2 சோல்ஜர்ஸ் வேற நிக்கிறாங்க. செச்சுக்கோ அவ கழுத்துல இருந்து ஒரு கருப்பு கயிறை அவுக்குறா. அதுல ஒரு மணி கட்டி இருக்கு. இது நம்ம ஃபேமிலியை பாதுகாக்கும் அப்படி சொல்லி அயனாவோட கழுத்துல கட்டி விடுறா. அதே நேரம் எனிமி சோல்ஜர் எல்லாரையுமே கொன்னுட்டு இவங்களை நெருங்கி வரா. நீங்க துரோகிகள், எல்லாரும் சாகத்தான் வேணும் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே கொல்ல வரான். 2 பேருமே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அயனாவோட கழுத்துல போட்டிருந்த அந்த மணியை அந்த சோல்ஜர் அவுக்குறான். இது உங்களை காப்பாத்தது அப்படி சொல்லிட்டு மணியை ஆட்டுறான். அடுத்து 2 பேருமே கொன்னுறான். கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் சாரா தூங்கி எந்திரிக்கிறான். கிளம்பி காலேஜுக்கு போறா. அப்ப அங்க சூப்பர் நேச்சுரல் பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே பார்க்க முடியாத உயிரும் இருக்கு, சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு மேம் சொல்ல, அது சூப்பர் நேச்சுரல் உண்மைதான் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டு ஹீரோயின் வேகமா திரும்பி பாக்குறா. கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆல்டோ அப்படிங்கிற ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கான். 2 பேருமே நேரா பாத்துக்கிறாங்க. அடுத்து கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாருமே போயிடுறாங்க. ஹீரோயினும் அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிடாவுக்கு கால் பண்ணி நான் என் அப்பாவை பார்த்துட்டு ஷாப்புக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போன வச்சிடறா. அப்ப அவளுக்கு பின்னாடி இருந்த ஆல்டோ ஏதோ வித்தியாசமா சொல்றான். ஆனா அது ஹீரோனுக்கு புரியல. வேகமா கிளம்பி வீட்டுக்கு வர அங்க அவ அப்பா வீல் சேர்ல இருக்காரு. ஒரு நர்ஸ் அவரை பாத்துக்கிறாங்க. அடுத்து அவ அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே அங்கிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்றா. நீ அதுக்கு காரணம் இல்ல, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவ அப்பா சொல்றாரு. அடுத்த சில ஹீரோன் ஒரு ஷாப்ல இருக்க. அங்கதான் அவ ஃப்ரெண்ட் நிடா வேலை பாக்குறா. நிடாவும் ஹீரோன் கிட்ட வந்து அது யாரு உன்னைய பாத்துக்கிட்டு இருக்கான், ஓ லவ்வரா அப்படின்னு கிண்டல் பண்றா. யாரு அப்படின்னு ஹீரோனை திரும்பி பார்க்க அங்க ஆல்ட்ட தான் இவளே பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி பாக்குறான் அப்படின்னு ஹீரோனை புரியாம பாக்குறா. நிடாவும் வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட ஹீரோனும் அவனை திரும்பி திரும்பி பாக்குறான். கொஞ்ச நேரத்துல ஆல்ட்டோ வாங்கி காணோம். ஷாக் ஆனவ அடுத்து அவனை பத்தி நினைக்காம கொஞ்ச நேரத்துல இவனும் கிளம்பி வெளியில வர அப்ப அவளுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான் ஆல்டோ. அவனை பார்த்து கோவமான ஹீரோனோ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு திட்டுறா. நம்ம 2 பேருக்கும் ஒரே திங்கிங் தான் இருக்கு. நீ யோமினா குனி பத்தி கேள்விப்பட்டிருக்கிய அப்படின்னு கேட்கறான். அந்த கதவை பத்திய பேசுற, ஆவிகளை பூமிக்கு கொண்டு வரும் போர்ட்டல் தானே அது அப்படின்னு ஹீரோனு ஷாக்கா கேட்கறான். அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அந்த இடத்துல என் சிஸ்டரை பார்த்தேன் பேசினேன் அப்படி சொல்லிட்டு ஆல்டோ ஒரு போட்டோவை எடுத்து காமிக்கிறான். ஹீரோன் அதை அதிர்ச்சியா பாக்குறா. நீயும் அம்மாவை தொலைச்சிட்டு தேடுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப நிடா வர அவளை பார்த்த உடனே இந்த போட்டோவை மறைச்சிடுறா ஹீரோயின். வீட்டுக்கு வந்த ஹீரோனோ அந்த போர்ட்டல்ல இருந்து அந்த இடத்தை பத்தி நெட்ல சர்ச் பண்றா. அதே நேரம் ஹீரோனோ வீட்டுக்கு கீழே ஒரு வாட்ச்மேன் ஒரு ஆளு எப்பவுமே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோன் தூங்க போறா. அப்ப டேபிள் இருந்த அவ அம்மாவோட போட்டோவை கவலையா பாக்குறா. கட் பண்ணி ஹீரோனை ஸ்கூல் டைம்ல காமிக்கிறாங்க. ஒரு ஷாப்ல ஹீரோன் அவ 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் லீவுக்கு பாரிஸ் போக போறேன் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. என் அப்பா எனக்கு காஸ்ட்லியான போன் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படி சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோன் எதையுமே பேசல. அந்த ஷாப்ல வேலை பார்க்கற ஒரு லேடிய கோவமா பாக்குறா. அது அவ அம்மா தான். அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி தராங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அவ அம்மா இவளை பாக்குற நேரம் ஹீரோன் முகத்தை திருப்பிக்கிறான். அடுத்து ஹீரோன் அவ ஃப்ரெண்ட்ஸும் கார்ல மாலுக்கு போறாங்க. அப்ப சிக்னல்ல பைக்ல அவ அப்பாவும் வந்து நிக்கிறாரு. ஹீரோன் அம்மாவும் அவ பொண்ணோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஹீரோன் அவ அம்மா இப்படி பண்றது கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வெளியில காட்டிக்காம கார்ல போறா. அப்ப பின்னாடி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேக்குது. ஹீரோனும் வேகமா ஓடி வர அங்க அவ அம்மாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எல்லாருமே திரும்பி ஹீரோனை பாக்குறாங்க. யாருக்குமே முகம் இல்ல. அதை பார்த்த ஹீரோனை பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறா. கனவு அப்படி நினைச்சு எந்திரிச்சு போக அவ முன்னாடி அதே மாதிரி நிறைய உருவங்கள் நிக்குது. பயந்து போன ஹீரோனு பின்னாடி போக அந்த உருவங்கள் அவ கிட்ட வருது. பயந்து கத்திக்கிட்டே பெட்ல இருந்து எழுந்திரிச்சிடறா. எந்திரிச்சு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்படியே காலையில ஆயிடுது. அடுத்த நாள் நைட்டு ஹீரோனோ நிடாவை மீட் பண்ணி அன்னைக்கு உன் ஷாப்ல பார்த்த என் கிளாஸ்மேட் ஆல்டோ அவன் இந்த போட்டோவை கொடுத்தான் அப்படின்னு அதை காட்டுறா. இங்க இறந்து போன அவ சிஸ்டரை பார்த்தேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றான். கருப்பான நிடாவும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை வித்தியாசமான இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், நம்ம ரிச்சுவல் கூட பண்ணிருக்கோம்ல, கடைசியா ஒரு மலைக்கு போய் அங்க நம்ம உயிரே போக இருந்துச்சு அப்படின்னு நிடா சொல்றான். கடைசி அந்த இடத்துல என் அம்மாவை பார்க்க வாய்ப்பு கிடைக்கலாம்ல அப்படின்னு ஹீரோன் சொல்ல, சாரா உன் அம்மா சொர்க்கத்துல சந்தோஷமா தான் இருப்பாங்க, ஏன் அவங்களை தொல்லை பண்ற அப்படி சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோன் மூஞ்சியை தூக்கி வச்சு உட்காந்துக்கிறா. இவ எப்பவுமே இப்படிதான் அப்படி நிடாவும் கடுப்பாக சரி அங்க போலாம், ஆனா இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லவும் தான் ஹீரோன் கொஞ்சம் சந்தோஷப்படுறா. ஆனா இந்த சந்தோஷம் அங்க போனா இருக்காது அப்படின்னு ஹீரோனுக்கு அப்ப புரியல. அந்த நைட்டே கார்ல அந்த இடத்துக்கு
கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் டிராவலுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. அதுதான் சக்கூரா ஹோட்டல். இறக்க போறோமா இல்ல உயிரோட திரும்பி வர போறோமா அப்படின்னு தெரியல அப்படின்னு கிண்டலா கேட்டுக்கிட்டே நிடாவும் போறா. ஆனா அது உண்மையாவே ஆக போகுது அப்படின்னு அப்பா அவங்களுக்கு தெரியல. ரிசப்ஷனுக்கு வந்து ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறாங்க. ஆனா யாரையுமே காணோம். யாராவது வருவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ போற மாதிரி இருக்க ஹீரோனும் கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறா. ஆனா யாரையுமே காணோம். யார் அப்படின்னு நிடாவும் கேட்க ஒரு லேடி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். யாரும் வர்ற மாதிரி தெரியல, நான் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக அவங்க பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தர் நிக்கிறாரு. அவரை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க இப்படியா வந்தீங்க அப்படின்னு நிடாவும் கேக்குறா. நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மேனேஜர் இந்திராடோ, நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. 3 நைட் அப்படின்னு ஹீரன் சொல்ல ஷாக்கா அவளை பாக்குறா நிடா. நான் ஒரே ஒரு நைட்டு மட்டும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரன் அதை கண்டுக்காம 3 நைட்டுக்கும் பே பண்ணிடுறா. அப்ப நிடாவும் மேனேஜருக்கு பின்னாடி இருந்த அந்த கீ ஸ்டாண்ட பாக்குறா. ரூம் நம்பர் 7, 8 காணோம் அப்படின்னு கேக்குறா. ஆனா அது அவருக்கு கேட்காத மாதிரியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ சத்தமா கேட்க கோமா டக்குன்னு பாக்க அதுல நிடா பயந்து வாய முடிக்கிறா. எத்தனை பேர் ஹோட்டல்ல இருக்காங்க அப்படின்னு ஹீரன் கேட்க நீங்க 2 பேர் மட்டும்தான் எங்க கெஸ்ட் அப்படி சொல்றாரு. ஆனா நான் ஒரு லேடியை பார்த்தனே அப்படின்னு ஹீரன் சொல்ல அதே நேரம் உங்களுக்கு பின்னாடி இருந்து நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்கிற பிகார் அப்படிங்கிற ஒருத்தர் அங்க வந்து நிக்கிறாரு. அவரோட கை கால் எல்லாமே ஒரு மாறி இருக்கு. மெதுவா தான் நடக்கிறாரு. டக்குன்னு சாவிய நிடாவும் வாங்கிட்டு அவருக்கு பின்னாடியே போறா. ஹீரன் கடைசியா வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது அவளுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்க திரும்பி பாக்குறா. ஆனா அங்க எதுவுமே இல்ல. வேகமா மேல போயிடுறா. அடுத்த செகண்டே அங்க ஒரு லேடியோட உருவம் நிக்குது. அடுத்து ரூமுக்கு வந்ததும் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிடாவும் கஃபோர்ட் ஓபன் பண்ணா அதுல தொடப்பம் இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. இது எதுக்கு இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரன் கேட்க நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், இதை பார்த்து பேய்கள் பயப்படும் அப்படின்னு ஹீரன் சொல்றா. இதை பார்த்து அப்படியே நிடாவும் யோசிக்கிறா. ஹீரனும் அவ அம்மாவை போட்டோ எடுத்து டேபிள்ல வைக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரனும் பாத்ரூம்ல இருக்க அப்ப சாரா அப்படின்னு அவளோட பேர் சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்க கண்ணாடி வழியா பாக்குறா. பின்னாடி டப்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்க திரும்பி கண்ணாடி தொடச்சிட்டு பாக்குறா. இப்ப எதுவுமே இல்ல. மறுபடியும் முகத்தை கழுவிட்டு கண்ணாடியை பார்க்க இப்ப அந்த உருவம் நிக்குது. ஹீரனுக்கு திரும்பவே பயமா இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கா. இருந்தாலும் பேய நேர்ல பார்க்கும்போது பயம் கண்டிப்பா வந்துடும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஹீரன் வேகமா பாத்ரூம் விட்டு வந்துடுறா. அப்ப நிடா திரும்பி நின்னுகிட்டு இருக்க. ஹீரனை பயந்துகிட்டே நிடா அப்படின்னு கூப்பிட அவ டக்குன்னு திரும்பி ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்ல அப்பதான் அவளுக்கு உயிரே வருது. ஹீரனுக்கு பிறந்த நாள். நிடா ஒரு சின்ன கேக்க வச்சு அதை கட் பண்ண சொல்றா. ஹீரனோ கண்ண மூடி என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷ் கேட்டுட்டு அதை ஊதுறா. அப்ப நிடா அவளுக்கு ஒரு பழைய வளையல கிஃப்ட் பண்றா. ஹீரனோ அதை சந்தோஷமா வாங்கிக்கிறா. அடுத்து வளையல டேபிள வச்சுட்டு டிராவல் டயர்ட்ல எல்லாருமே தூங்கிடுறாங்க. அந்த வளையல இப்ப வித்தியாசமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரன் பக்கத்துல ஒரு லேடியோட உருவம் நின்னுகிட்டு இவளையே பாத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தவ வாழ்க்கையில நடக்க போற மோசமான சம்பவம் தெரியாம 2 பேருமே நிம்மதியா தூங்குறாங்க. அடுத்த நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேனேஜர் வந்து ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ரூம்ல மோசமான ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு நிடா சொல்றான். அப்ப ஹீரனோ இங்க செக்யூரிட்டி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க நான் இங்க 40 வருஷமா வேலை பார்க்கறேன், இங்க நான் யாரையுமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரன் குழம்பி போறா. ரொம்பவே குழம்பி போயிருக்க சாரா, நான் நைட்ல நல்லா தூங்குனேன், இது நார்மலான ஒரு ஹோட்டல் தான், இங்க அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு அவ சொல்றா. நம்ப அப்படின்னு நிடா சொல்ல அப்புறம் எதுக்கு ஆல்ட்டோ என்கிட்ட போய் சொல்லணும், அவ சிஸ்டர் இங்க பாத்தின சொன்னானே அப்படின்னு சொல்றா. இதுக்கு நடுவுல ஹீரனோட ரூம பிகார் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப டேபிள் இருந்த வளையல பாக்குறாரு. யாரும் வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுத்து பாக்குறாரு. அந்த வளையல்ல இப்போ ஒரு மணி கட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி நிடா கொடுக்கும் போது அதுல அந்த மணி இல்ல. அது நேரம் சரியா 2 பேருமே இங்க வந்துடுறாங்க. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க பிகாரும் சமாளிச்சுட்டு வேகமா வெளியில போறாரு. கருப்பான நிடாவும் வேற எதுவும் திருடிட்டாரா அப்படின்னு செக் பண்றா. வெளியில போன பிகாரும் மர்மாவை சிரிச்சுக்கிட்டே போறாரு. ஹீரன் அவருக்கு பின்னாடியே வர அதை கவனிச்ச அவரும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியும் இது சாதாரண ஹோட்டல்ல இல்ல அப்படின்னு கேக்குறா. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க, இந்த ஹோட்டல் நல்லா தான் இருந்துச்சு, உங்களை மாதிரியான ஆட்கள் வரும் வரைக்கும் இதுக்கு மேல எதுவும் தெரிஞ்சுக்கிற முடியாது, இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. என் ஃப்ரெண்ட் ஆல்டோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவன் எதுக்கு வந்தான், எந்த ரூம்ல தங்கினா அப்படின்னு கேக்குறா. அவ ரூம் 8ல தங்கினா அப்படி சொல்ல ரூம் 8ஆ, ரூம் 8 இல்லையே, நான் எந்த ரூமை பார்க்கணும், இதை யார்ட்டுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரன் சொல்ல ஆனா பிகார் தயங்குறாரு. இதுக்கு நடுவுல ரூம்ல நிடாவும் கண்ணாடியில அவ முகத்தை பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஒரு குட்டி பொண்ணு ஓடுற மாதிரி இருக்கு. பதிரி பண்ணவ திரும்பி பாக்குறா. ஆனா யாருமே இல்ல. நம்ம பிரமையா இருக்கா அப்படின்னு கண்ணாடியை பார்க்க மறுபடியும் ஓடுறா. அப்ப திடீர்னு குட்டி பொண்ணு பின்னாடி வந்து அம்மான்னு கூப்பிட பயந்து போன நிடாவும் வேகமா கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில ஓடி வந்துடுறா. சரியா அதே நேரம் ஹீரனும் பிகாருக்கு பின்னாடி போக எங்க போற சாரா அப்படின்னு கேட்க அமைதியா ஏறி என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்றா. 2 பேருமே அந்த 8ஆம் நம்பர் ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல நிறைய பழைய போட்டோல இருக்கு. 2 பேருமே அதை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்க இது கேப்டன் கைடா எச்சி, அவரோட ஒய்ஃப் செச்சுகோ, டாக்டர் அயோனா, இவர் ஜப்பான் மிலிட்டரியில ஆபீசர், அந்த காலத்துல இந்த ஹோட்டல் தான் கேப்டனோட வீடாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நானும் இந்த ரூம்ல தங்கணும் அப்படின்னு ஹீரன் கேக்குறா. இந்த ரூம்ல யாருமே தங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆல்டோ மட்டும் இங்க இருந்தா, அவன் வேற ரூம்ல இருந்தான், எங்களுக்கே தெரியாம இந்த ரூமோட சாவி திருடிட்டு வந்து இந்த ரூமை ஓபன் பண்ணிட்டான், அதனாலதான் நாங்க ஹோட்டலை விட்டு அவனை
விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோன் அங்கேயே தங்கல அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இந்த ரூமுக்கு மோசமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹிரோஷிமா நாகசாகி மேல குண்டு போட்டதும் ஜப்பான்ல நிறைய கேப்டன்கள் சரணடைய ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை எதிர்த்த ஒரு சில கேப்டனை சரணடைஞ்ச கேப்டன் கொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு கேப்டன் தான் இந்த போர்ட்டல்ல இருக்காரு. இவரோட ஒய்ஃப் டாட்டர் இவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டாங்க. அது நடந்தது இந்த ரூம்ல தான் அப்படி சொல்றா. சரியா அதே நேரம் அங்க வந்த மேனேஜரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து 3 பேருமே வெளியில வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோனோ அவ அம்மாவோட போட்டோவை சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுது. அதே நேரம் பாத்ரூம்ல இருந்த அந்த நிடா ஏன் லைட் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்க நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ போன் டார்ச் ஆன் பண்றா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து சத்தம் கேட்க திரும்பி பாக்குறா. ஒரு உருவம் நிக்குது. இரண்டு வேகமா போயிட்டு கஃபோர்ட்ல இருந்த தொடப்பத்தை எடுக்கிறா. அவன் முன்னாடி ஆட்டிக்கிட்டே இருக்க அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு அந்த உருவம் மாறி மாறி வந்து அவளை பயமுறுத்த ஹீரோனு கத்திடுறா. சத்தம் கேட்டு நிடாவும் வரலாம் அப்படின்னு பாக்கும்போது அம்மா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. மெதுவா நிமிந்து பாக்குறா. அங்கே குட்டி புனி பேய் தான் நிக்குது. நிடா பயந்து போய் வெளியில வந்து ஹீரோனை தொட அதை பார்த்து ஹீரோன் ரொம்பவே பயந்து போயிடுறா. அடுத்து சரியா பவருமே வந்துடுது. அப்ப யாரோ கதவை ஓபன் பண்ற மாதிரி இருக்க 2 பேருமே பயந்து கதவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில இருந்து மேனேஜர் தான் ஒரு சின்ன ஃபால்ட் அதான் பவர் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அத இப்படி எங்களை பயமுறுத்தி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. அடுத்த சில இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிடா கேட்க நான் வரல, ஆல்டோ சொன்னது உண்மைதான், இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நிடாவும் கடுப்பாக அடுத்த சீன்ல ஹீரோன் மட்டும் கீழே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்போளுக்கு பிகார் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இந்த வலையில போடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனோ நிடா கொடுத்த வலையில இப்ப கையில போட்டிருக்க அதுல ஒரு மணி இருக்கு. பிகாரும் ஹீரோன் கிட்ட வந்து நீங்க சீக்கிரமாவே இந்த ஹோட்டல் விட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மேனேஜர் வந்து பிகார கூப்பிடுறான். ஹீரோனோ ஏன் போக சொல்றீங்க அப்படின்னு கேட்க வர உள்ள அவர் போயிடுறாரு. சரியா நிடாவா அங்கே வர அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேக்குறா. அதை சொல்ல மாட்டா. இன்னைக்கு 8ஆம் நம்பர் ரூம்ல நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றா. அது ஆபத்து அப்படின்னு பிகார் சொன்னார்ல நீ தானே கேட்ட அப்படின்னு சொல்லி பாக்குறா. அப்ப வெளியில இடி இடிக்க ஹீரோன் காதை முடிக்கிறா. அப்ப அந்த வளையல்ல மணி சத்தம் பயங்கரமா கேக்குது. அதே நேரம் ஹோட்டல்ல லைட் விட்டு விட்டு எரியுது. அயனோ அப்படின்னு கூப்பிடுற சத்தம் பயங்கரமா கேக்குது. அதே நேரம் 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோன் படுத்துறா. நிடா ஜன்னல க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு போக அங்க அந்த குட்டி பேய் நிக்குது. அடிக்கடி பார்க்கவும் நிடாவுக்கு பயம் போயிடுச்சா அப்படின்னு தெரியல. அமைதியா வந்து முகத்துல தலகணியை வச்சுக்கிட்டு படுத்துறா. அப்படியே நடு ராத்திரி காட்டுறாங்க. 2 பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல இருக்கிற எல்லா லைட்டும் விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பேயும் ஐயனோ அப்படின்னு கூப்பிட்டு அழுதுகிட்டே கிட்ட வந்து டக்குன்னு பயமுறுத்த அதே நேரம் ஹீரோனோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவளோட 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம இப்ப எங்க போகலாம் சாரா அப்படின்னு வித்தியாசமா கேக்குறாங்க. 2 பேரையும் பார்த்து ஹீரோன் பயப்படுறா. இதுக்கு நடுவில் நிடா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. பக்கத்துல பார்த்து ஷாக் ஆயிடுறா. பெட்ல ஹீரோனை காணோம். பாத்ரூம்ல இருக்கிறா அப்படின்னு நினைச்சு சாரான்னு கூப்பிட அந்த ரூமே இப்ப இருட்டா இருக்கு. லைட் எடுத்து ஆன் பண்றா. அப்ப அவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறா. பெட்ல அந்த குட்டி பேய் தான் குதிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு திரும்பி போக பார்க்க டக்குன்னு மறுபடியும் அவளுக்கு முன்னாடி வந்து பயமுறுத்துது. பயந்து போனவ வேகமா கபோர்ட்ல இருந்து தொடப்பத்தை எடுக்கிறா. அதை அடிச்சு விரட்ட போறா. அப்படின்னு பார்த்தா அந்த பேய் இப்ப கபோர்ட் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து கீழே விழுந்துறா. அதே நேரம் எங்க ஹீரோனோ அவ 2 ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வர தூரத்துல ஒரு உருவம் நிக்குது. அது அவ அம்மா மாதிரி இருக்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிட்ட போறா. அந்த உருவம் திரும்ப அது அவ அம்மா தான். அதை பார்த்த ஹீரோனு சந்தோஷமாகறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவ அம்மாவோட உருவம் கொடூரமா மாற ஹீரோனு பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அவ இப்ப இருக்கிற அந்த ரூமை பார்த்து மிரண்டு போறா. அவ இப்ப 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்கா. நாம எப்படி இங்க வந்து அப்படின்னு புரியாம பயந்து போயிருக்கா. இதுக்கு நடுவுல பிகார் சபமலையை வச்சு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சபத்துல நிறைய சிலுவையும் இருக்கு. ஹீரோனோ அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ண பாக்குறா. ஆனா முடியல. அதே நேரம் நீடாம ரூமை விட்டு தப்பிச்சு வெளியில வர ஆனாலும் அந்த குட்டி போய் அங்கேயே நிக்குது. அவ போற எல்லா இடமும் ஃபாலோ பண்ணியே வருது. ஹீரோனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க திரும்பி பாக்குறா. அந்த பேதம் மெதுவா அவ கிட்ட வந்துகிட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோனோ நிடா அப்படின்னு கத்துறா. அந்த சத்தம் நிடாவுக்கும் கேக்குது. ஆனா எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியாம குழம்பி போயிடுறா. அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனை நெருங்கி வருது. ஹீரோனு பயத்துல பயங்கரமா கத்துறா. நிடாவோ ஹீரோனை காப்பாத்தல அப்படின்னு மேல வர அவன் முன்னாடி அந்த குட்டி பேய் நிக்குது. நிடாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு அங்கேயே நிக்கிறா. அதே நேரம் பேயும் ஹீரோன் கிட்ட வந்து அந்த கொடூரமான உருவத்தை காட்டி அவளை பிடிக்க வருது. இங்க நிடா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து டக்குன்னு கதவை ஓபன் பண்ணா ஹீரோனோ அவ மேல விழுந்துடுறா. நிடா அவளை தாங்கி பிடிச்சி இதுக்கு மேல இங்க இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஹோட்டலை விட்டு கிளம்புறாங்க. அங்க எடுத்த அந்த காரை வீட்டுக்கு வந்துதான் நிப்பாட்டுறா. ஹீரோனை அவ ரூம்ல போய் படுக்க வச்சுட்டு சாரா அங்க நடந்ததை மறந்துரு, இதுதான் கடைசி, அமைதியை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவ வீட்டுக்கு போயிடுறா. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோனை எந்திரிக்கிறா. மெதுவா போய் கதவை ஓபன் பண்றா. ஷாக்ல நிக்கிறா. முன்னாடி ஒரு பழைய வீடு ஒண்ணு இருக்கு. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு ரூமை சுத்தி முத்தியும் பாக்குறா. இது நம்ம ரூம் தான் அப்படின்னு வெளியில போய் வாட்ச் பண்ண கூப்பிடுறா. ஆனா எந்த ஒரு சத்தமும் இல்ல. மறுபடியும் உள்ள போய் பாக்குறா. வேற ஒரு இடம் மாதிரி கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. திடீர்னு எல்லா கதவு ஜன்னல் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அடிக்குது. அந்த சத்தம் தாங்க முடியாம ஹீரோனு கதவை முடிக்கிறா. பயத்துல கத்துறா. டக்குன்னு தூக்கத்துல இருந்து இப்பதான் உண்மையாவே எந்திரிக்கிறா. பயத்துல அந்த பக்கம் இந்த பக்கம்
பாக்குறா. அதே மாதிரி எந்திரிச்சு கதவு கிட்ட போறா. கதவை ஓபன் பண்ணா கனவுல பார்த்த மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்துருவோமோ அப்படின்னு பயந்துகிட்டே போறா. அவ பயந்த மாதிரி இப்ப வேற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கா. அது அவ ஸ்கூல் கிளாஸ் ரூம். அவ ஃப்ரெண்ட் எல்லாம் பேய் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கத பாக்குறா. அங்கிருந்து பயந்து இருட்டுல ஓடி போய் மறைஞ்சுக்கிறா. டக்குன்னு ஒரு இடத்துல வெளிச்சம் வருது. அப்ப எதைய பார்த்து பயந்து ஹீரோயின் பின்னாடி போறா. திடீர்னு அவளால அசையவே முடியல. என்னன்னு கீழே பார்த்தா எங்க போற சாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் காலை பிடிச்சுக்கிறாங்க. மறுபடியும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் நிடாவும் மீட் பண்றாங்க. நம்ம அங்க போயிருக்கவே கூடாது அப்படின்னு நிடா சொல்றா. எது கனவு எது நிஜம் அப்படின்னு புரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு காதை மூடுறா. அவ ரொம்பவே இப்ப டயர்டா இருக்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் தூங்க முடியாம கஷ்டப்படுறா. எப்ப எந்திரிச்சாலும் அந்த ஹோட்டல் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பூச்சிட்டு தூங்க பாக்குறா. அப்ப அவ மேல இந்த உருவம் படுத்திருக்க. மிரண்டு போனவ பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு வெளியில போக பாக்குறா. இப்ப ஹோட்டல்ல தான் இருக்கா. ஆனா கதவை ஓபன் பண்ணவே முடியல. மாடி கதவை ஓபன் பண்ணி போறா. அங்க ஒருத்தி மேல இருந்து கீழே குதிக்க அதை பார்த்து பதறி போய் பாக்குறா. ஆனா எதுவுமே தெரியல. கீழே வந்து மறுபடியும் கதவை ஓபன் பண்ணி வெளியில வர அங்கேயும் அந்த பேய் நின்னு கத்திக்கிட்டு இருக்கு. பயந்து போய் கீழே இறங்கி வர ஹாலியும் ஒரு பேய் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் மெதுவா வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அதுவும் ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் பின்னாடி போறா. கொஞ்ச நேரத்துல எந்த ஒரு சத்தம் இல்லாம இருக்க ஹீரோயின் மெதுவா எந்திரிச்சு பாக்குறா. ஆனா எதுவுமே இல்ல. அப்ப அவளுக்கு பின்னாடி திரும்பி பார்க்க அங்க ஒரு உருவம் முகமே இல்லாம பயங்கரமா இருக்க. ஹீரோயின் பயத்துல பயங்கரமா கத்திடுறா. கத்திக்கிட்டே இப்ப ரூம்ல இருக்கா. அப்பவும் விடாம அந்த பேய் அவளுக்கு பின்னாடி இருந்து ஐயனோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வருது. மறுபடியும் கத்திக்கிட்டே அவ ரூம்ல இருந்து எந்திரிக்கிறா. பயங்கரமா கத்தி அழுகிறா. இவதான் அந்த பயங்கரத்தை தேடியே போனா. இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அங்க போனா பேய் இருக்குன்னு தெரிஞ்ச பேய் இப்ப ரொம்பவே கஷ்டப்படுறா. அடுத்த சீன்ல ஹீரோனோட அப்பாவும் நிடாவுக்கு போன் பண்ணி சாரா போனை எடுக்க மாட்டா என்னாச்சுன்னு கேக்குறாரு. நானும் போன் பண்ண எடுக்க மாட்டா. நான் அவளை போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படி சொல்றா. அடுத்து ஹீரோனோட ரூமுக்கு வர அவ பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து நிடாவும் நீ 3 நாளா எங்க போன அப்படின்னு நிடா கேக்குறா. இங்க தானே இருந்தேன் அப்படி சொல்றா. இல்ல நான் 3 நாளா வந்துட்டு தான் போறேன். நீங்க இல்லவே இல்ல அப்படி சொல்றா. நான் எங்கேயும் போகல. எனக்கு தினமும் ஒரு கனவு வருது. அந்த ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி கண்ணை மூடனா அங்கேயே போயிடுறேன். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. நிடாவும் அவளை கட்டி பிடிக்கிறா. அடுத்து நிடாவும் ஹீரோனை தூங்க வைக்கிறா. அதே நேரம் கதவு வழியா வாட்ச்மேன் இவங்களை பாக்குறான். நிடா அவனை பார்த்ததும் பயந்து போயிடுறான். ஹீரோன் தூங்கின அடுத்த செகண்டே அந்த ஹோட்டலுக்கு போயிடுறா. உள்ள போனா ஒருத்தி டேபிள்ல உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்து ஒரு குட்டி பொண்ணு ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர அந்த பக்கமா திரும்பி பார்த்தா ஒருத்தி டீ குடிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோனோட அம்மா அந்த பக்கமா ஒரு ரூமுக்கு போற மாதிரி இருக்கு. அதை பார்த்து சந்தோஷமான ஹீரோன் வேகமா பின்னாடியே போறா. இப்ப ரூம்ல யாருமே இல்ல. ஒரே புகையாத இருக்கு. அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப சாரா அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கிட்டே எந்திரிக்கிறா. நிடாதான் அவளை கனவுல இருந்து எழுப்புறா. பயந்துகிட்டே எந்திரிக்கிறா. நான் திரும்ப ஹோட்டலுக்கு போகணும் அப்படி சொல்றா. இல்ல அங்க போக வேணாம் அப்படி சொல்றா. ஆனா ஹீரோனோ அழுகுறா. அதை பார்த்து சரின்னு சொல்ல அடுத்து கார்ல போறாங்க. அப்படி இடத்துல கல்லறை கிட்ட போகும்போது கார் நின்னு போகுது. நிடாவும் அது என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோனோ கல்லறைக்குள்ள போயிட்டு எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. காரை ரெடி பண்ணிட்டு வர நைட் ஆயிடுது. ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கண்டிப்பா ஹோட்டலுக்குள்ள போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிடா தான் முதல்ல போறா. பெல் அடிக்கிறாங்க. யாரையுமே காணோம். அதே நேரம் ஹீரோயின் மட்டும் மாடிக்கு போறா. அப்ப சாரா அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோனோ அங்க இல்லாததை நிடா கவனிக்கிறா. ஆனா உள்ள போக பயந்துகிட்டு வெளியே நின்னு சாரா சாரா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோனோ அவ தங்கி இருந்த அந்த ஃப்ளோருக்கு வந்து அவ அம்மாவோட உருவம் 8ஆம் நம்பர் ரூமுக்கு முன்னாடி நடந்து போறத பாக்குறா. ஹீரோனு சந்தோஷமா கிட்ட போய் அம்மான்னு கூப்பிட இதுக்கு நடுவுல நிடாவும் ஹீரோனை தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது பிகார் ரூமுக்கு வந்துடுறா. நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டோம். நீங்க வரல. அதை நானே தேடி வந்தேன் அப்படின்னு நிடா சொல்ல நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே கூடாது. சீக்கிரமா போங்க அப்படி சொல்றாரு. அப்ப நிடாவும் சவத்துல ஒரு போட்டோவை பாக்குறா. அவ ஹோட்டல்ல அடிக்கடி பார்த்த அந்த குட்டி பொண்ணோட பேய் தான் அது. அதே மாதிரி சவத்துல நிறைய போட்டோ இருக்கு. இங்க என்னதான் நடந்துச்சு மறைக்காம உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். ஆனா அவரும் அங்கிருந்து போக பாக்குறாரு. கடுப்பான நிடாவும் அவரை பிடிச்சு விசாரிக்கிறா. உன் ஃப்ரெண்டுக்கு அப்பவே நான் வான் பண்ணேன் அந்த வலையில போடாதுன்னு. ஆனா அவ கேட்கல. இங்க பேய் இருக்குதான். ஆனா எல்லா பேயும் கெட்டது கிடையாது உன்னை தவிர அப்படி சொல்லிட்டு மெதுவா கிட்ட வந்து செச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த கோட்டையில நிறைய பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க. எல்லாருமே இந்த வலையில தான் போட்டிருப்பாங்க. அந்த மணில இருந்து அந்த வர சத்தம் தான் அந்த பேயே வர வைக்கும். அது மூலமா தான் அது வெளியில வரும் அப்படி சொல்றா. நிடாவும் என் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க அப்படின்னு அவரை கூப்பிடுறா. இதுக்கு நடுவுல ஹீரோன் சந்தோஷமா கிட்ட போய் அம்மான்னு கூப்பிட அவளும் திரும்புறா. அந்த பேயும் திரும்புது. இப்போ உண்மையாவே அது அவ அம்மா தான். சந்தோஷமா அவள்கிட்ட பேச போற அந்த நேரம் திடீர்னு அது சிச்சுக்கோ பேயா மாறுது. ஹீரோன் ஷாக்காய் நிக்க கட் பண்ணி நிடா பிகார கூப்பிட ஆனா அவரு வரமாட்டாரு. அதே நேரம் மேனேஜர் வந்துற 3 பேருமே 8ஆம் நம்பர் ரூமுக்கு போறாங்க. ரூம்ல 3 பேர் எத்தைய பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அங்க தரையில ரொம்பவே கொடூரமா ஹீரோன் இறந்து கிடக்க அதை பார்த்து நிடாவும் ஷாக்ல அப்படியே பின்னாடியே போறா. அடுத்து போலீஸ் வந்து பாடியை எடுக்கிறாங்க. டாக்டரும் பாடியை செக் பண்ணிட்டு ஒரு ஷாக்கான நியூஸ் சொல்றாரு. இவ இறந்து 1 வாரம் ஆச்சு அப்படி சொல்ல அதை கேட்டு இன்னும் ஷாக்கா இருக்கு. போலீஸ்
போலீஸ் மேனேஜரையும் விசாரிக்கிறாங்க. 2 பேரும் வந்தாங்க. அந்த நைட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த நாள் நைட்டு நிடா மட்டும் ஹோட்டலை விட்டு தனியா போயிட்டாங்க. அதை பார்த்து சாரா எங்க அப்படி ரூமுக்கு வந்து பார்த்தோம், ஆனா அங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த சீனை காட்டுறாங்க. அடுத்து நிடாவை விசாரிக்கும் போது சாராயும் கூடியதான் இருந்தா, அப்புறம் எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துருப்பா அப்படின்னு சொல்றான். அடுத்து வீட்டு வாட்ச்மேனை விசாரிக்கிறாங்க. ஆமா, நிடா தனியா தான் வந்தாங்க. ஒரு நாள் சாராவோட ரூம்ல எட்டி பார்த்தேன், அப்பவும் நிடா மட்டும் தான் இருந்தாங்க, சாரா இல்ல. எல்லாருமே நிடா தனியா தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் சாராவை நீயே கொண்டுட்டு அவளை காண அப்படின்னு தேடுற மாதிரி ட்ரை பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நிடாவும் எல்லாரும் பொய் சொல்றாங்க, எல்லாருமே பைத்தியம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சிச்சுக்கோ பத்தி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுதான் என் சாராவை கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அடுத்து திரும்ப திரும்ப பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணா நிடா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நிடா அவ ஃப்ரெண்டோட பைத்தியக்கார தனமான ஒரு ஆசைக்காக ஹெல்ப் பண்ண போய் இப்ப இவ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அப்ப அவளுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து பேசுற மாதிரி ஒரு இல்யூஷன் வருது. சாரா நீ உயிரோட தானே இருக்க, ஆனா அதை சொன்னா நம்ப மாட்டாங்க, என்ன பைத்தியம்னு சொல்றாங்க, உனக்கு சிச்சுக்கோ தானே கொன்னுச்சு அப்படின்னு நிடா கேக்குறா. ஹீரோனோட உருவம் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோனுக்கு பக்கத்துல அந்த குட்டி பொண்ணு வந்து நிக்க, அதை பார்த்து நிடா ஷாக் ஆகுறா. அப்ப மணி சத்த மாதிரி கேட்க நிடா பயந்து போயிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இருக்க. அவ திடீர்னு அந்த ஹோட்டல் ரூம்ல இருக்கிற மாதிரியும் அப்ப பாட்டு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு பின்னாடி சிச்சுக்கோ போய் நிக்குது. அப்படியே கட் பண்றாங்க. அவ்வளவுதான், நிடாவோட கதையும் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவ ஆசைப்படுறது நியாயமா இருக்கா அப்படின்னு, அது நடக்கக்கூடிய ஒண்ணா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஹெல்ப் பண்ணணும். தப்பான ஆசைக்கு ஹெல்ப் பண்ணா இப்படிதான் முடிவு இருக்கும். அடுத்த சீன்ல ஆல்டோ ஹீரோனோட கல்லறைக்கு வந்து, சாரா உன் ஆசை நிறைவேறிச்சு, இப்ப நீ உன் அம்மா கூட தான் இருப்ப அப்ப சொல்லிட்டு பூவை தூவுறான். இவன் உண்மையிலே ஹீரோனுக்கு நல்லது பண்ணிருக்கான்னு நினைக்கிறானா, ஒண்ணுமே புரியல. இவன் மட்டும் அங்கிருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணுங்களை மட்டும் தான் கொல்லும் போல, அதனாலதான் இவன் தப்பிச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா ஹீரோனோட பாடியை காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.